EV மோட்டார் எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் செம்மையா இருக்குது. வாழ்ந்து காட்டலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குன்னா EV மோட்டார் எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. BMSES கொழும்புல தான் நடக்குது. அங்கே வந்திருக்கேன். என்னென்ன வாகனம் வந்திருக்கு, உங்களுக்கு அது ஓகேயா, எப்படியான வாகனம் புதுசு புதுசாக வந்திருக்கு, எல்லா வாகனத்தையும் காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ் பகுதி. இந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் தான் நான் நடந்துட்டு போகிறேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க இடங்களை பார்க்குறதுக்கு. நீங்கள் வாகனங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. சுற்றி வர சாப்பிட்றதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு நிறுவனத்துடைய போட்டெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளுக்கு எப்படியான வாகனங்கள், எப்படியான பைக், எப்படியான கார் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளே நுழைஞ்ச உடனே ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே பார்த்தா நமக்கு பிடிச்ச பைக்குங்க. இந்த பைக் இலங்கையில் முதல்ல இருந்தே இருக்குது. கிட்டத்தட்ட 7 லட்சத்திலிருந்து ஆரம்பிக்குது. இது கிலோமீட்டர் என்று சொன்னால் ஒரு சார்ஜிங்கில் ஒரு 100 தொடக்கம் 150 வரைக்கும் இது ஓடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஓகேயா இருந்தால் 7 லட்சத்துக்கு மேலே இருக்குது, நீங்கள் இதை எடுக்கலாம். இதோடைய தொகையை சொன்னாங்க. நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸ்கூட்டி டைப்லேயும் இருந்தது, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டைப்லேயும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். இந்த பச்சை கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆர்மி வெஹிக்கிள் மாதிரியே இருக்குது. இந்த ரெட் கலர் பைக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள். பிளாக்கும் செம்மையாக தான் இருக்குது. அந்த பைக்கை முடிச்சுட்டு இன்னும் ஒரு பக்கம் போனால் அந்த பக்கம் வித்தியாசமான ஆட்டோ மாதிரி, பைக் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருவர் பயணிக்கக்கூடிய, அதான் மழையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படியான வாகனம் எல்லாம் இருக்குது. ஒரு சில நேரம் சொன்னாங்க இந்த EV பைக் எல்லாம் தண்ணியில் போகிறது மிகப்பெரிய சிக்கல், அதுக்காகவே குளம் மாதிரி அமைச்சு தண்ணியில் போனாலும் ஒன்று நடக்காது அப்படின்னு காட்டி கொண்டு இருந்தாங்க. இது சின்ன ஆட்டோன்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இதன் விலைகளையும் நான் வந்து கேட்கும்போது இந்த சின்ன ஆட்டோலேருந்து பெரிய ஆட்டோ வரைக்கும், சின்ன பைக்லேருந்து பெரிய பைக் வரைக்கும் எல்லாமே 4 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. 4 லட்சத்துலேருந்து 9 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நிறுவனங்களுக்குள்ளே ஓடக்கூடிய வாகனம். இது வெளியில் ஓட்டுறதுக்கு தரமாட்டாங்க, இன்டோர் மட்டும்தான். இது 10 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கார் இன்னும் சொல்லலாம், இல்லை சின்ன ஆட்டோ இன்னும் சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருந்ததுலேயே ஸ்பெஷலாக இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த சின்ன ஆட்டோ தாங்க. பின்னாடி 2 பேர் போகலாம், முன்னாடி ஒருவர் தான் போகலாம். அதெல்லாம் பார்த்து முடிஞ்சு பார்க்குற நேரம் நிறைய கார், ஜீப் எல்லாமே இருக்குது. டொயோட்டாவாக இருக்கலாம், லேண்ட் க்ரூசராக இருக்கலாம். இது எல்லாமே 1 கோடிக்கு மேற்பட்ட வாகனங்களாக தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனங்களை எடுக்கலாம். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜ, லைஃப் ஆஃப் ராஜ, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். நீங்கள் இப்போ பார்க்குறது எலக்ட்ரிக் பைக் தான். இதுவும் 3.5 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸ்கூட்டி டைப் வித்தியாசமாக அழகாக இருக்குது. அதை பழைய மாடல் என்று சொல்லுவாங்க தானே, அந்த மாடல் ஸ்டைலையும் இருக்குது, புது மாடல் ஸ்டைலையும் இருந்தது. இந்த நிறுவனத்துடைய ஆட்டோக்களும் இருக்குது. எல்லாமே இப்போ அதிகமாக சைனா வாகனங்கள் தான் இருக்குது. எல்லாம் எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் இருக்குது. வாகனங்கள் எல்லாம் வித்தியாசமாக கிட்டத்தட்ட எல்லாம் 5 லட்சத்துக்கு மேலே. கார் எல்லாத்தையும் பார்த்தாலும் கோடிக்கணக்கு மேலே எல்லாம் இருக்கு. சரி, பார்ப்போம் என்னென்ன இருக்கு எப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்போம். நான் பார்க்குற நேரம் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது.
எல்லாமே அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி தண்ணியில் எலக்ட்ரிக் வாகனங்களை வைத்திருக்காங்க. பேட்டரிக்கு போனாலும் சரி அல்லது டயராக இருந்தாலும் சரி எந்த சிக்கலும் ஏற்படாது, நீங்கள் பயப்படாமல் எடுத்து ஓடுங்க அப்படின்ட்டு சொல்கிற லெவலுக்கு தான் இருந்தது. இங்கே இருக்க பைக் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. இது ஒரு நிறுவனத்துடைய பைக்காக இருக்குது. ஆனால் இந்த பைக்கும் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. இப்போ இலங்கையில் அதிகமான ஒரு பேர் எடுத்து ஓடிக்கொண்டிருக்காங்க. இதுவும் 4 லட்சத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒவ்வொரு அந்த கிலோமீட்டர் கூடும்போது, சார்ஜிங் லெவல் கூடும்போது அந்த ரேட் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். கிட்டத்தட்ட 100, 120 அந்தளவு ரேஞ்சில் தான் ஓடக்கூடிய இந்த வாகனம் எல்லாம் இருக்குது. அப்படியே நேரடியாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. புதிய புதிய ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் இதில் உள்ளடக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்துட்டு ஈபோக் எச் என்கின்ற இந்த பைக். இதுவும் கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு கலர் கருப்பாக இருக்கலாம், ஆஷ் கலராக இருக்கலாம், ஒயிட் கலராக இருக்கலாம், எல்லா கலர்லேயும் பைக் இருக்குது. எதிர்காலத்தில் பெட்ரோல் வண்டிங்கிறதே இருக்காது. நான் நினைக்கிற மாதிரி நான் 5 வருஷத்தில் அதுக்கான தேவையே ஏற்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்தளவு வாகனம் இலங்கையிலேயே இறக்குமதி செய்திருக்காங்க. அப்போ உலகளவில் எவ்வளோ இருக்கும்? இதை அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக தான் இதை வச்சிருக்கிறாங்க. கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்வின் பேருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜர், லைஃப் ஆஃப் ராஜர், சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். இந்த பைக்கை பார்க்குற நேரம் எல்லாம் யாடியா மாடலாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதாவது கேர்ள்ஸுக்காக இருக்கலாம், பாய்ஸுக்காக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்காக இருக்கலாம், யார் யாருக்கோ எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் 7 லட்சம் பெறுமதியான லெவலில் தான் போகுது. ப்ரைஸ் லெவல் இப்படி தான் இருக்குது. ஆஹா, இந்த பைக்கை பாருங்கங்க. இது தான் ஆங்க் வந்திருக்கு. 160 ஆங்க் வந்திருக்குது. 160 யங்க்கு எல்லோருக்குமே பிடிச்ச பைக்காக மாறப்போகுது. அதை தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் ஹீரோ கம்பெனியில் நீங்கள் இதை எடுக்கலாம். இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொன்னால் 9,10,000 தொடக்கம் 20,000 இந்த ரேஞ்சில் எடுக்கலாம். நான் அப்படியே கொஞ்சம் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மாடலாக இருக்குது. ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. அது டிஸ்பிளே வந்து ஸ்மார்ட் டிஸ்பிளே ஒன்று தந்திருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது. இந்த பார்க்குற நேரமே எடுக்கணும்னு தோணுச்சு. எக்ஸ்ட்ரீம் 1 to 5 இருக்குது. அது கிட்டத்தட்ட 7 லட்சம் ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாடலில் 7 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டி டைப்பும் இருக்குது. அதை நீங்கள் வாங்கலாம். இன்னும் ஒரு இடத்துக்கு போனால் அங்கேவும் விதவிதமாக பைக் இருக்குது. எங்கே போனாலும் அவ்வளோ பைக் வச்சுருந்தாங்க. இலங்கையில் இதெல்லாம் எல்லாருமே எடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பைக் பாருங்கள், வித்தியாசமாக எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸை பார்க்குற நேரம் தான் ஸ்கூட்டி எல்லாம் இந்த லெவலுக்கு போகுது, இவ்வளோ விலையில் இருக்குங்கிறது யோசிக்கிற நேரம் தான் தலை சுற்றுதுப்பா. இந்த பைக்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஈவி பைக் தான். ஆனால் கிளாசிக் ஸ்டைலில் செய்திருக்காங்க. கிளாசிக் ஸ்டைல் பைக்கும் இருக்குது. ஒரே நிறுவனத்தில் ரிவால்ட், அந்த நிறுவனத்துடைய பைக்ஸ் நான் ஏற்கனவே வெளியிலையும் காட்டியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற நேரம் அவங்க வித்தியாசமாக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்டோக்களும் இருந்தது. அந்த ஆட்டோக்கள் நிறையா பேருக்கு உதவும். பிஸ்னஸ் செய்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு, அல்லது உங்களுக்கு அயர் போகிறதுக்கான ஆட்டோவும் இருக்குது. எல்லாமே ஒரு 25 லட்சத்துக்கு மேலே தான் இதனுடைய விலை இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எதிர்காலம் என்று சொல்கிறத விட இன்னொரு 5 வருஷத்தில் எல்லாமே வந்துடும். சின்ன ஒரு லொரி மாதிரி ஒரு ஆட்டோ செய்திருக்காங்க. இது ஹோண்டாவுடைய கார் ஒன்று. அங்கே அது மட்டும் கிடையாது, சாக்லேட்லாம் இருந்தது. சாக்லேட், சீஸ், நிறைய அந்த
உருளை சீவல், இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தாண்டி இன்னும் விஷயம் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் கார் பகுதிக்கு போக போகிறேன். அந்த கார் பகுதியில் இருக்கிற விஷயங்களை பார்த்தா ஷப்பா, அது காரா கடலா ஒன்றும் தெரியலைங்க. அந்தளவு இருக்குது பாருங்கள். எல்லாம் எலக்ட்ரிக் வகையான கார்கள் தான் இருந்தது. அந்த கார்களை செக் பண்ணுற ஸ்கேனர் இருந்தது. அதுகளுக்கான ஸ்டூல்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ வாகனம் பாருங்க. இது 5,80,000, 3,85,000, 7,55,000. ரேட் போகுதுங்க வாகனம் எல்லாம். ஆனால் ஈவி பைக்கெல்லாம் கொஞ்சம் விலை குறைவாக தான் போகுது, எடுக்கலாம். மற்ற வாகனங்கள் எல்லாம் கார், ஈவி கார் எல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே தான் எல்லாம். பார்ப்போம். அங்கே போகிறனே நம்ம கிரிக்கெட்டர் தில்ஷன் இருக்கார் தானே, எல்லோருக்குமே பிடிச்ச தில்ஷ்குப், அவரும் வந்திருந்தார். அவரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற கார் பாருங்கள். சைனாக்காரங்க வேறு லெவலுங்க. நம்ம லோக்கல் பொருள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம். விதவிதமாக பர்ஃபெக்டாக இப்போ கார் எல்லாம் அவங்க தயாரித்து கொண்டிருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய கார் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 85 லட்சத்திலிருந்து இந்த ஈவி கார் எல்லாம் இருக்குது. 430, 500, 600 இவ்வளோ ஒரு சார்ஜிங்க்கு கொடுக்கக்கூடிய கார்கள் எல்லாம் இருக்குது. நான் காட்டுற காரை பாருங்கள், அதில் அழகாக பாருங்கள். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜர், லைஃப் ஆஃப் ராஜர், சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் செம்மையா இருக்குது. பார்ப்போம். இதே மாதிரி கார் ஒன்று எடுக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா எடுப்போம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். இப்படியெல்லாம் வர நேரம் எல்லாருக்கும் வாய்ப்பு அமையும் ராசா, வாய்ப்பு அமையும். இந்த காருடைய கலரே வித்தியாசமாக இருக்குது. வந்தவங்க நிறைய பேர் இந்த கார் மேலே கண்ணு வச்சுட்டாங்க. அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது கலர். செம்மையா இருக்குங்க இந்த கார். 1,50,00,000க்கு மேலே தான் இதனுடைய ரேட் எல்லாம் போகுது. ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அந்த காருடைய கலர் அது இதெல்லாம் எடுக்கலாம். கலரை பாருங்க. ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது தானே காரில். அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ரேட்டும் போய் கொண்டிருக்கு. இது கொஞ்சம் பெரிய கார். இதை விட சின்ன கார்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சின்ன கார் ஈவி கார் தான். இது ரெட் கலர் கப்பல் மாதிரி இருக்குது பார்க்க. அந்த அளவுக்கு செம்மையாக சூப்பராக இருந்தது. ரெட்டு, பிளாக்கு, ஒவ்வொரு கலர் வித்தியாசமாக செம்ம சூப்பர். சொல்ல வார்த்தை இல்லை. நான் பார்த்து ரசிச்சுட்டு போனேன். மனசில் நினைச்சுக்கிட்டேன் எப்போயாவது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், கலராக வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். இந்த கார் சைனா தயாரிப்பு. 3 கலரில் இருக்குது. 97 லட்சம் சொன்னாங்க. 430 கிலோமீட்டர் ஒரு சார்ஜிங்கில் போகுமா. முதல் பார்த்தது ஒரு கலர், இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு கலர். உள்ளுக்கெல்லாம் பார்த்தால் இன்டீரியல் எல்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது.
ஒவ்வொரு கலர்களையும் பாருங்கள். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணால் இந்த காரெல்லாம் அரை மணித்தியாலம் தொடக்கம் 1 மணித்தியாலக்குள்ளே ஃபுல் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுள், கொஞ்சம் குட்டியாக சூப்பராக இருக்கிற கார் பாருங்கள். அதாவது நாங்கள் சொல்கிறோம் இல்லை, சைனாக்காரன் தான் அப்படி என்று சொல்கிற அளவுக்கு அந்த வாகனங்கள், அவங்களுடைய வாகனங்கள் தயாரிப்பெல்லாம் இருந்தது. வித்தியாசமான வண்டிகளாக இருக்குது. இது 97 லட்சம் ரூபா. லட்சம் ரூபா, 430 கிலோமீட்டர். இந்த வண்டியோட கலர் ரொம்ப நல்லா இருக்கு. 3 கலர் இருக்கு. ஒயிட் இருக்குது. 430 கிலோமீட்டர் ஓடும். 97 லட்சம் ரூபா. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பின்னாடி எல்லாம் பாருங்க. அதே வண்டி கலர் தான். $97 லட்சம் ரூபா. கொழும்பு BMSH இருக்கிறேன். EV எக்ஸிபிஷன் 2025. இங்க வந்தது பிறகு உண்மையா அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க்கும் நேரம் வித்தியாசமான வெஹிக்கல்ஸ் நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஒரு 1 கோடிக்குள்ள 430 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வாகனம் எல்லாம் இருக்கு. முக்கியமா சைனா வெஹிக்கல்ஸ் இருக்கு. உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறைய கம்பெனிஸும் இங்க வந்திருக்காங்க. பெரிய பெரிய பிராண்டும் இருக்குது. ஒவ்வொரு ரேஞ்சுக்கு இருக்கு, பைக் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருந்தா, காட்டின வெஹிக்கல் ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்குங்க. அடுத்த vlogல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.